நாளைக்கு நான் முருகனை போய் பார்க்கலான் இருக்கேன். நாளைக்கோ நாளைக்கு போய் பார்த்து என்னதாப்பா அவனோட பிரச்சனை, வாட்ஸ்அப் ப்ராப்ளம் ஃபார் யூ அப்படின்னு கேட்கலான்னு இருக்கேன். அப்ப அவர் என்ன சொல்லுவாரு, ஒண்ணுமே புரியடா தம்பி, கயாமுயா கயாமுயா கயாமுயான்னு கத்திக்கிட்டே இருக்காங்க. முன்னாடி எல்லாம் பண்டார மணி அடிச்சான், கோயமே மணி அடிச்சான், வெள்ளாள மணி அடிச்சான். அப்பெல்லாம் நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். எல்லாம் தமிழ்லயே பேசலாம். நான் தமிழ் கடவுள் தானடா, எனக்கு தமிழ் மட்டும் தானடா தெரியும். திடீர்னு என்னடா ஏதோ ஒன்று குயாங்கன்னு கத்துறாங்க. அங்க 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 இங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கானே, ஒண்ணுமே புரியலடா கருணாசினி, வா நீ திருப்பரங்குன்றம் வா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். இந்த சமூக நீதி என்பது, சமத்துவம் என்பது சரியாக இருக்கிறதா என்று யோசித்து பார்த்தால் இல்லவே இல்லை என்பதுதான் உண்மை. அது உயர்ஜாதி மக்களிடத்திலே, குறிப்பாக பார்ப்பனர்களிடத்திலே, இந்த சங்கிகளிடத்திலே, இந்த RSS கொலைகார கும்பலிடத்திலே தான் மாட்டிக்கொண்டு தவித்துக் கொண்டிருக்கிறது. இடஒதுக்கீடை ஏமாற்றி நம்மளை போன்ற ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய உரிமைகளை சுரண்டி ஒரு கூட்டம் அந்த உயர் பதவிகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். அதற்கு சான்றுதான் மதுரை உயர் நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய கூத்துக்கள், திருப்பரங்குன்றத்தில் நடக்கக்கூடிய கூத்துக்கள். நாளைக்கு நான் முருகனை போய் பார்க்கலான் இருக்கேன். நாளைக்கோ நாளைக்கு போய் பார்த்து என்னதாப்பா அவனோட பிரச்சனை, வாட்ஸ்அப் ப்ராப்ளம் ஃபார் யூ அப்படின்னு கேட்கலான்னு இருக்கேன். அப்ப அவர் என்ன சொல்லுவாரு, ஒண்ணுமே புரியடா தம்பி, கயாமுயா கயாமுயா கயாமுயான்னு கத்திக்கிட்டே இருக்காங்க. முன்னாடி எல்லாம் பண்டார மணி அடிச்சான், கோயமே மணி அடிச்சான், வெள்ளாள மணி அடிச்சான். அப்பெல்லாம் நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். எல்லாம் தமிழ்லயே பேசலாம். நான் தமிழ் கடவுள் தானடா, எனக்கு தமிழ் மட்டும் தானடா தெரியும். திடீர்னு என்னடா ஏதோ ஒன்று குயாங்கன்னு கத்துறாங்க. அங்க 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 இங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கானே, ஒண்ணுமே புரியலடா கருணாசினி, வா நீ திருப்பரங்குன்றம் வா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஏன் என்கிட்ட முருகர் பேச மாட்டாரா? இல்ல என்கிட்ட பேச மாட்டாரா முருகன் கேக்குறேன். கோவணம் கட்டுறவன் மட்டும் தான் பேசுவாரா? மணி அடிக்கிறவன் மட்டும் தான் பேசுவாரா? நானும் மணி அடிப்பேன். எங்க முன்னோர்கள் 900 ஆண்டு வரலாற்று சிறப்பு மிக்க பூசாரி குடும்பத்தை சார்ந்தவன். 900 வருஷம் பாருங்க, ரெக்கார்டு இருக்கு. காட்டணுமா? மோடி, அமித்ஷா யாருக்காவது வேணுமா? காட்டுறேன். நாங்க ரெக்கார்டு, எங்களுக்கு எல்லாமே வரலாறு தான். ஒரு ஜனநாயக நாட்டில் பல மதங்கள், பல மொழிகள் பேசக்கூடிய ஒரு பெரிய தேசத்தில், ஒரு பன்முகை முகம் கொண்ட ஒரு தேசத்தில், நீ அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக நீ கற்ற பாராளுமன்றத்தில் மேல போட்டு கடல்ல கலக்கணும், கடல்ல ஏதோ புழிஞ்சோம், ஏதோ தயிர் வந்துச்சு, மோர் வந்துச்சுன்னு படம் வரைகிறது. அதுல கொண்டு போயிட்டு மக்களுக்கு எந்த ரூபத்திலையுமே பேச்சு வழக்குல இல்லாத ஒரு மொழியை கொண்டு போயிட்டு நீ எழுதுறது, இதெல்லாம் எவ்வளவு பெரிய அராஜகம்.